தூத்துக்குடியை புரட்டி போட்ட கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. ஒரு சில வாகன பழுது நீக்கும் மையங்கள் மட்டுமே திறந்துள்ள நிலையில் அங்கெல்லாம் சேதமடைந்த வாகனங்கள் நிரம்பியுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடியில் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல சாலைகளில் இன்னும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டும் தண்ணீர் வடிந்திருக்கின்றது. அந்த பகுதிகளிலும் தற்பொழுது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பும் அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. போக்குவரத்து என்பது பல பகுதிகளில் பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் இந்த கனமழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீரில் சென்றிருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி இருக்கக்கூடிய காட்சிகளையும் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவற்றை சரி செய்வதற்கான மெக்கானிக் ஷாப் என்பது 1-2 மட்டுமே தற்போதைக்கு திறந்திருக்கின்றன. ஏனென்றால் இதுபோன்ற பழுது நீக்கும் மையங்களும் கூட தண்ணீரில் மூழ்கி கிடக்கின்றன. மெக்கானிக் ஷாப்புகளும் கூட திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடுமையை செய்வதறியாது தவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷாப்புகள் மட்டும் இன்று திறந்திருக்கின்றன. அந்த இருசக்கர பழுது நீக்கும் மையங்களுக்கு வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை அதிக அளவு கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கேயும் கூட பழுது நீக்குவதற்கான அந்த போதிய வசதிகளும் இல்லாத ஒரு சூழலில் தான் அவர்கள் தவித்து வருகிறார்கள். இதுபோன்று நிறுவனங்களே நேரடியாக இந்த போன்ற வாகனங்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் அமைத்து இந்த இருசக்கர வாகனங்களை சீரமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளோட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. நிறைய வண்டி வருது, ஆனால் வேலை பார்க்க முடியாது, ஆள் இல்லை. அவன் வீடு எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கனால வேலை பார்க்க முடியல. இன்றைக்கி ஒரு 10-20 வண்டி வந்திருக்கும், 10-15 வண்டி வந்திருக்குன்னு ஒன்றும் முடியல. முடிஞ்சக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். வரதெல்லாம் முடியாதுன்னு தான் அனுப்பிவிட்றேன். நாளைக்கு காலையில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றேன். வேலை பார்க்குற பசங்க வந்தால் தான் அடுத்து வேலை பார்க்க முடியும். போய்கிட்டு இருக்கும்போது தண்ணி ஹெவியாக கெட்டிக்கிருந்துச்சு. அது புல்லெட்டு தான் 500 cc. நடு இதில் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் கியர் போட்டால் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியே விட்டுட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சைடில் பார்க் பண்ண ஒன்றும் பண்ண முடியான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ டோ பண்ணி அங்கேருந்து உருட்டிட்டு வீட்டில் விட்டாச்சு. இப்போ காலைல பார்க்க வந்திருக்கோம். அத்தியாவசியத்தை வெள்ளம் பாதிக்கப்பட்டு வண்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. அதான் பார்க்க வந்தோன்னா வரிசையை நிற்காங்கல்ல. எங்கள் வண்டி எஸ்பி கோயில் தெரு வச்சல வண்டியில் ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டு தண்ணி இன்னும் மூவ் ஆகாமல் இருக்குது. தண்ணி அப்படியே இருக்குது. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நிற்க இப்போ இன்ஜினியர் மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய வண்டி நிற்கிது, காரே நிற்கிது, எல்லாமே நிற்கிது, ஃபுல்லாகவே நிற்கிது. எதுவுமே ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நிற்கிது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாகவும் பொருட்களையும் இழந்து தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இது போன்ற வாகன பராமரிப்பிற்கு ஒரு செலவு செய்வதும் கூட ஒரு முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் தெரிவிச்சிருக்காங்க. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் AVM சங்கருடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.